அவர்கள் என்ன ஆயத்தை எடுத்தாங்களோ அதற்கு முறியடிக்கின்ற விதமாக நாங்கள் எங்களுடைய ஆயத்தை எடுத்த தீர்வோம். 51 ஆண்டு கால என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பொது மேடையிலேயோ பொது வெளியிலேயோ யாரை பற்றி விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வேண்டும் என்ற திட்டமிட்டு என்னை அவதூறாக பேசிக் கொண்டிருந்தால் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு தகுந்த பதிலடியை உடனுக்குடன் கொடுப்பேன். ஸ்டாலின் அவர்களே, கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வைரஸ் காற்றிலே பரவக்கூடியது. அந்த வைரஸ் யாருக்காவது பாதிக்கப்பட்டு விட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மருத்துவர்கள் எங்கிட்ட ஆலோசனை வழங்கினாங்க. அதையெல்லாம் மீறி 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியாக போனேன். கொரோனா காலம் தீவிரமாக இருந்த காலம். 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளை அழைத்து அதோட வியாபாரிகள், அதே போல சுயதி குழு சேர்ந்தவர்கள், விவசாயிகள், பலதரப்பட்ட தொழில் செய்கின்ற மக்களை அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டேன். அப்படி துணிச்சலோட போன நான் உயிரை பற்றி நான் கவலைப்படல, மக்களை பற்றி கவலைப்பட்டேன். மக்களுக்கு என்ன தேவை? இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை அறிவதற்காக ஆலோசனை கூட்டம் போட்டு 32 மாவட்டத்துக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வந்தவர் நான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, எங்களை போல போட்டோ சூட்டு போட்டு பத்திரிகைகளை விளம்பரத்தை தேடல, மக்களுக்கு உழைத்தேன். அதனால தான் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சிட்டு இன்றைக்கும் மக்கள் வர்ணிக்கிறாங்க. அதே போல இங்க பல வாக்குறுதி கொடுத்தார் திரு உதயநிதி அவர்கள். கனமழை பெஞ்சா இங்க திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில ஒரு சொட்டு நீர் கூட தேங்காதுன்னு அப்படியா இருக்குது? அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்திருக்காரா? அதுவும் சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் அவர்கள் அமைச்சராக முடியும், துணை முதலமைச்சராக முடியும், அதுக்கு மேலே உயர்ந்த பதவிக்கு அதிகாரத்தில் வர முடியும். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தால் தான் அந்த கட்சிக்குள்ள பதவிக்கு வர முடியும். இப்போ யாரா இருக்கிறா? திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், உதயநிதி இளைஞர் அணிக்கு செயலாளர், திருமதி கனிமொழி துணை பொதுச் செயலாளர், தயாநிதி மாறன் வர்த்தக அணி செயலாளர். எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி மீதி இருக்குது? எல்லா பதவியும் திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தான் இருக்குது. அதிமுகவில் அப்படி அல்ல. சாதாரண வார்டு செயலாளரை கூட இந்த கட்சியில விசுவாசமாக உழைத்தால், தலைமைக்கு விசுவாசமா இருந்தா பொதுச் செயலாளராக ஆக முடியும்.